சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லியில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 புதிய வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தற்போது பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வழித்தடத்தில் பூந்தமல்லி பைபாஸ் சாலை மெட்ரோ ரயில் பணிமனையில் இருந்து முல்லைத்தோட்டம் வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. வழக்கமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில் சோதனை ஓட்டத்திற்காக 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது. முன்னதாக மின்கம்பிகள் வெடித்து சிதறியதால் சோதனை ஓட்டம் தாமதமானது. சுமார் 5 மணி நேரத்திற்கு பிறகு கோளாறுகள் சீர் செய்யப்பட்டு சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக மேலாண் இயக்குநர் சித்திக், போரூர் முதல் பூந்தமல்லி வரை மெட்ரோ ரயில் சேவை வரும் டிசம்பரில் பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவித்தார். சில சேலஞ்சஸ் வந்தது, இருந்தாலும் அது ஃபுல்லா அதை கடந்து 20ஆம் தேதியே நாங்கள் முடித்திருக்கிறோம். இதே போன்று படிப்படியாக பல மைல்ஸ்டோன்ஸை கிராஸ் பண்ணி வருகின்ற டிசம்பர் மாதத்தில் நாங்கள் இந்த சர்வீஸை கமிஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நன்றி. சோதனை தொடருங்களா? ஆமாம், சோதனை தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த மாதம் 28ஆம் தேதி போல் போரூர் வரை ட்ரெயினை ஓட்டுறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு வருகிறோம்.